எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஜெய். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7 அன்எக்ஸ்பெக்டட் ஸ்டேஜஸ் தட் ஆல் சிக்மா பீப்பிள்ஸ் கோ த்ரூ. இந்த 7 விதமான ஸ்டேஜஸ கடக்காம எந்த சிக்மா பீப்பிளுமே வந்திருக்க மாட்டாங்க. இந்த லெவல்ல வந்து ஒரு ஹை வேல்யூ பீப்பிளா மாறுறதுக்கான காரணம், ஒரு ஹை வேல்யூ மென்னா இருக்கலாம், ஹை வேல்யூ வுமனா இருக்கலாம். தங்கள தாங்களே மாத்திக்கிட்டு ஒரு கான்ஃபிடன்ஸ்லயும், ஒரு இண்டிபெண்டன்ஸையும் வந்து அவங்களுக்கு சொந்தமான விஷயமா என்னைக்குமே மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்க இந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து இவங்களுக்கு இருக்கிறதுக்கான காரணமே இந்த 7 விதமான ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப்ப கடந்து வந்தது தான் இருந்துட்டு இருக்கும். காக்னிட்டிவ் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு டெர்ம். காக்னிட்டிவ் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற இந்த டெர்ம் எத மீன் பண்ணுது அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, உங்களுடைய அறிவாற்றல். நம்ம எந்த லெவல்ல திங்கிங் எபிலிட்டிய வளர்த்து வச்சிருக்கோம். திங்கிங் எபிலிட்டி அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து நம்மளோட எமோஷன்ஸ் மூலியமா கண்ட்ரோல் பண்ணப்பட்டுட்டு இருந்தது அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நம்மளால ஃப்ரீயா திங்க் பண்ண முடியாது. சில நேரங்கள்ல நம்ம ஏதோ ஒரு ப்ராப்ளத்த நோக்கி யோசிச்சுட்டு இருப்போம். அது பெர்சனல் ப்ராப்ளமா இருக்கலாம். இல்ல வந்து ஏதோ ப்ரொஃபஷனல் ப்ராப்ளமா இருக்கலாம். இல்ல நம்மள வந்து ஏதோ ஒரு விஷயம் போட்டு உறுத்திக்கிட்டே இருக்கும். அந்த சமயத்துல நம்மளுக்கு பதிலே கிடைக்காது. என்னப்பா இவ்வளவு குழப்பமா இருக்கு. இப்படி போலாமா, அப்படி போலாமான்னு தெரியலன்னு சொல்லிட்டு. திடீர்னு வெளியில இருந்து யாரோ ஒரு பெர்சன் வந்து இது ஏன்பா இவ்வளவு தூரம் யோசிக்கிற? இது இந்த மாரி பண்ணிட்டு போயிடுன்னு சொல்லிடுவாங்க. அதுக்கான காரணம் அந்த பிரச்சனைக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது. அப்போ நம்ம அந்த ஒரு பிரச்சனைய பத்தி யோசிக்கும் போதும், ஒரு குழப்பத்துல இருக்கும்போதும், அதுலருந்து வெளியில இருந்து வந்து யோசிக்கிற அந்த திறமை வந்துருச்சுன்னா, எமோஷனா அது கூட கனெக்ட் ஆவாம நம்ம அறிவாற்றலா ஃப்ரீயா யோசிச்சோம்னா, அததான் காக்னிட்டிவ் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்ற மாரி சொல்றாங்க. இந்த காக்னிட்டிவ் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த எல்லாராலயுமே ஈஸியா அடைய முடியாது. ஆனா சிக்மா பீப்பிள் வந்து இந்த விஷயத்த வந்து அவங்களுக்கான ஒரு சொந்த பொருளா மாத்தி வச்சிருப்பாங்க. அதுக்கான காரணம் நேச்சுரலாவே அவங்களோட திங்கிங் எபிலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு விஷயத்த பார்த்தாலும், வெளி விஷயத்த பார்த்தாலும் சரி, அவங்களுடைய பெர்சனல் ப்ராப்ளத்த பார்த்தாலுமே கூட சரி, எல்லாத்தையுமே ஒரு எமோஷன்லெஸ்ஸான ஒரு பெர்சனா யோசிக்கிற தன்மை அவங்களுக்குள்ள இருந்துட்டே இருக்கு. சுத்தி இருக்கிற பீப்பிள் எல்லாருமே வந்து ஒரு விஷயத்த கேட்பாங்க. ஆனா இவங்க லிசன் பண்ணுவாங்க. "வி ஆர் ஹியரிங் பட் நாட் லிசனிங்" அப்படின்ற மாரி சொல்லுவோம். அப்போ நம்ம கேட்கிறோமா, இல்ல கவனிக்கிறோமான்னு சொல்லப்படுற விஷயத்த பேஸ் பண்ணி தான், நம்ம எடுக்கிற முடிவுகளா இருக்கலாம், கூட வச்சுட்டு இருக்க பீப்பிளா இருக்கலாம், எல்லாருமே டிசைட் ஆக போறாங்க. அதனால இவங்க எல்லாத்துலயுமே வந்து ஒரு காக்னிட்டிவ் இண்டிபெண்டன்ஸோட செயல்பட்டுட்டு இருக்கிறதுனால, இவங்கனால ஒரு கான்வர்சேஷன் பேசப்படுது. யாரோ ஒருத்தர் ஒரு விஷயம் பேசுனாங்கன்னா, அதுல இருக்கிற உண்மை தன்மைய வந்து ஃபில்டர் பண்ணி எடுக்க தெரியும். ஒரு வார்த்தை அவங்கள நோக்கி வருது அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஃபில்டர்ல போட்டு எடுக்கிற மாரி அந்த வார்த்தையும், அந்த வார்த்தைக்கு பின்னாடி இருக்கிற எமோஷனும் ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும். அவங்க பேசுறதுலயே பொடி வச்சு பேசுறாங்க, கொஞ்சம் உஷாரா பேசு அவங்க கிட்டன்னு சொல்லுவாங்க சில பேர். அந்த ஃபில்டர் இவங்களுக்கு தெரியறதுக்கான காரணமும், இந்த காக்னிட்டிவ் இண்டிபெண்டன்ஸ் இந்த அளவு ஃப்ரீயா திங்க் பண்றதுக்கான காரணமுமே வந்து, வாழ்க்கையில இவங்க கடந்து வந்த இந்த இம்பார்ட்டன்ட்டான 7 ஸ்டேஜஸ் தான். அத பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல தெளிவா டிஸ்கஸ் பண்ண போறோம். தேங்க்ஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் உங்களுடைய சப்போர்ட்க்கும், உங்க சஜஷன்ஸ்க்கும். இப்ப வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் சிக்மா பீப்பிளுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, தே கம் டூ நோ தட் தே ஆர் டிஃபரெண்ட். நம்ம வந்து எல்லார் மாரியும் கிடையாது. நம்ம ரொம்ப டிஃபரெண்ட்டா இருக்கோம் அப்படின்னு சொல்லப்படுற எண்ணம் சிக்மா பீப்பிளுக்கு வந்து அவங்க மனசு வந்து வேகமா வந்து அடிக்கிற டைம், அந்த டைம். அதான் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டேஜா இருக்கும். நம்ம ஏன் ஒரு டிஃபரெண்ட்டா இருக்கோம்? நம்ம பண்றதுதான் டிஃபரெண்ட்டா இருந்துட்டு இருக்கு. நம்ம மத்தவங்க மாரி இல்லையே! நம்ம ஏன் இப்படி இருக்கோம்? அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் நம்மளுக்குள்ள எழுற கேள்விக்கான காரணம், மத்தவங்க எல்லாருமே நம்மள டிஃபரெண்ட்டா இருக்காங்க, டிஃபரெண்ட்டா இருக்காங்கன்னு சொல்லிட்டே இருக்காங்களே! அப்படின்னு சொல்லப்படுற இந்த கேள்வி அவங்க மைண்டுக்குள்ள ஓடிட்டே இருக்கும்போது, அவங்களுக்கு சூப்பரான ஒரு ஆன்சர் கிடைக்கும். நாங்க டிஃபரெண்ட்டா இல்ல, யூனிக்கா இருக்கோம். வித்தியாசமா இருக்கிறதுக்கும், தனித்துவமா இருக்கிறதுக்கும் நெறைய வித்தியாசம் இருக்கு. அப்போ தனித்துவமான மனிதர்களா நம்ம இருக்கோம்னு சொல்லப்படுற விஷயத்த சிக்மா பீப்பிள் வந்து கண்டுபிடிக்கிற டைம் தான் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டேஜா இருக்கும். இந்த தனித்துவமா நாங்க இருக்கோம், வித்தியாசமா நம்ம இல்ல அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த கண்டுபிடிச்ச உடனே, அவங்களுக்கு கிடைக்கிற ஒரு முக்கியமான சர்ப்ரைஸ் என்னவா இருக்கும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஆத்தென்டிசிட்டி. ஆத்தென்டிசிட்டி அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து, நம்ம ஒரு விஷயம் செய்றோம்னா, சுத்தி ஏதோ ஒரு நெறைய ஃபேக்டர்ஸ் வந்து நம்மள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். "நீ இந்த இடத்துல இப்படி போ, இந்த இடத்துல இந்த மாரி வண்டி ஓட்டு." இப்போ மூவில யாரோ ஒரு ஆக்டர் வந்து ஒரு விஷயம் பண்ணாருன்னா, அதோட இம்பாக்ட் நமக்கு அடிக்கும். இந்த எந்த விஷயமுமே அவங்கள அடிக்காம, அவங்களுக்கான ஸ்டைல்ல வந்து போயிட்டே இருப்பாங்க. அதுதான் ஆத்தென்டிசிட்டி. இந்த விஷயம் அவங்களுக்குள்ள கிரியேட் ஆக ஆரம்பிச்சுரும். அது மட்டும் இல்லாம ஆல்பா பீப்பிள்ன்னு சொல்லப்படுற மாரி நம்ம ஷோ ஆஃப் பண்ணிட்டு நம்ம தான் பெரிய ஆளுன்னு காமிச்சுக்கிற புத்தியும் நம்மளுக்கு இருக்க மாட்டேங்குது. பீட்டா பீப்பிள் மாரி கான்ஃபிடன்ஸ் கம்மியா எல்லாரையும் ஃபாலோ பண்ணிட்டு போயிடலாம்னு சொல்லப்படுற இந்த தாட்டும் இருக்க மாட்டேங்குது. அப்ப நம்ம யாருன்னு அப்படின்னு சொல்லப்படுற ஹூ யூ ஆர் அப்படின்னு சொல்லப்படுற கேள்வி உங்களுக்குள்ள அதிகமா எழுந்துகிட்டே இருக்கும். இந்த கேள்வி அதிகமா எழுந்துட்டு இருக்கும்போது, அவங்களுக்கு கிடைக்கிற இன்னொரு சர்ப்ரைஸ் என்னவா இருக்கும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல எல்லாருமே பாஸ்ட்ட பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இறந்த காலத்த பத்தி யோசிக்காதப்பா. இறந்த காலத்துல வந்து என்ன நீ சாதிக்க போற? இறந்த காலத்துலனா எதிர்காலம் போயிடும் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஆனா ஒரு மனிதர் இறந்த காலத்த பார்க்கணும். அந்த மனிதர் இறந்த காலத்த பார்க்கும்போது, அத பார்த்து வருத்தப்படுறாரா? பயப்படுறாரா? இல்ல அதுலருந்து கத்துக்கிட்டாரா? அப்படின்னு சொல்லப்படுறத பேஸ் பண்ணி தான் அவருடைய எதிர்காலமே இருக்குன்னு சொல்லப்படுறது தான் உண்மையான விஷயம். அப்படி இருக்கும்போது சிக்மா பீப்பிள் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல அவங்களுடைய இறந்த காலம், அவங்களுடைய பாஸ்ட்டே வந்து ரொம்ப டிஃபரெண்ட்டா பார்ப்பாங்க. ஓ! அந்த பாஸ்ட்ல அந்த மாரிலாம் இருந்ததுனால தான் பிரசன்ட்ல நம்ம இந்த மாரி இருக்கோம்னு சொல்லப்படுற இந்த அனாலிசிஸ் அவங்களுக்கு கிளியரா கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த விஷயம் கிடைக்கிறதுனால தான்
யாரோட வழியிலுமே அவங்க குறுக்கிட மாட்டாங்க. யாருடைய வழியிலுமே அவங்க போகணும்னு நினைக்க மாட்டாங்க. அவங்களுக்கான ரூட்ட போட்டு போறதுக்கான ஒரு சூப்பரான ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சுருவாங்க. இதுதான் ஸ்டேஜ் நம்பர் 1. 2வது ஸ்டேஜ் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, பிரேக்கிங் அவுட் த கிரவுட் அப்படின்ற மாரி சொல்லலாம். உன் இஷ்டத்துக்கு இருப்பா. உன்னையெல்லாம் யார் கேட்பாங்க? உன் இஷ்டத்துக்கு இரும்மா. உன்னலாம் யார் கேட்கறதுக்கு இருக்கா? எல்லாமே உன் இஷ்டம் தான் அப்படின்னு சொல்லப்படுற இந்த விஷயங்கள் நம்ம நெறைய பேர்ட்ட கேட்டிருப்போம். இத யார் ரொம்ப அழுத்தி சொல்லிட்டே இருப்பாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அவங்க இஷ்டத்துக்கு அவங்க இருக்க முடியாத பீப்பிள்னால மட்டும் தான் இந்த வார்த்தைய பார்த்து தான் இஷ்டத்துல இருக்கிற பீப்பிள பார்த்து சொல்ல முடியும். ஸோ இதுதான் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஃப்ரீடம் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. இந்த ஒஸ்திக்கு லிமிட்டே கிடையாதுல்ல. பூரா அன்லிமிட்டட் தான் அப்படின்னு சொல்ற மாரி, அந்த அன்லிமிட்டடா போற ஒரு விஷயம். அது செயலா இருக்கலாம், அவங்களுடைய வார்த்தைகள பேசுற விஷயமா இருக்கலாம். எல்லாத்துலயுமே யாருமே அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க கிரவுட்ல இருந்து பிரேக் அவுட் ஆயி வந்துட்டு இருப்பாங்க. இதுதான் 2ண்ட் ஸ்டேஜ் சிக்மா பீப்பிள் கடந்து வருது. இந்த கிரவுட்ல இருந்து பிரேக் அவுட் ஆயி வெளியில வர்றதுக்கான மீனிங் வந்து ஒரு கூட்டத்துல இருந்து வெளிய வர்றது கிடையாது. அந்த கூட்டத்தோட சிந்தனையில இருந்து வெளிய வருது. ஒரு கூட்டமே இங்க எப்படி சிந்திக்கும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, மெட்டீரியலிஸ்டிக்கா பெரிய ஆள் ஆகணும். ஒரு ஸ்டேட்டஸ்க்கு நம்ம வரணும். இந்த லெவல்ல அச்சீவ் பண்ணணும்னு சொல்லப்படுற ரிசல்ட் ஓரியன்டடா எல்லாருமே திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது, இல்ல இல்ல இதெல்லாம் வேண்டாம். நம்ம யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். வெளி உலகத்துல இறங்குறத விட நம்ம உள்ளுக்குள்ள நம்ம இறங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாரி யோசிச்சு அந்த கூட்டத்துலருந்து வெளிய வந்து, சிக்மா பீப்பிளுக்கு கிடைக்கிற ஐடியாவ வச்சு போவாங்க. ஒரு ஐடியாவ எடுத்துக்கங்க. அதுவே உங்க லைஃபா மாத்திக்கங்கன்னு சொல்லிட்டு தனி ஒருவன்ல அரவிந்த் சாமி சார் சொல்லியிருப்பாரு. அந்த ஒரு டயலாக் ஏத்த மாரி வாழ்வாங்க. அவங்களுக்குன்னு ஒரு ஐடியா எடுத்துப்பாங்க. அந்த ஐடியா வந்து அன்கன்வென்ஷனலா இருக்கும். இதெல்லாம் எப்படி சாத்தியமே ஆகும்? இதுதான் ஒரு வேலைன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு சுத்தி இருக்கிற பீப்பிள் என்ன சொன்னாலுமே, அந்த ஐடியாவ ஃபுல்லா அவங்க மனசுக்கு தோணும்னு சொல்லிட்டு இறங்கி வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. இதுக்கு சிறந்த எக்ஸாம்பிள் யார் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து ரைட் பிரதர்ஸ் அப்படின்ற மாரி சொல்லலாம். ஏரோப்ளேன்னு ஒரு விஷயம் வரப்போகுது. எல்லாருமே பறக்க போறோம்ன்னு சொல்லும்போது எல்லாருமே அவங்கள பார்த்து சிரிச்சாங்க. ஆனா அந்த ஐடியாவ நோக்கி போனதால மட்டும் தான் இன்னைக்கு வந்து இவ்ளோ பேர் வந்து நம்ம வந்து ஏர்லைன்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இத தான் அவங்க செய்வாங்க. ஆனா சுத்தி இருக்க பீப்பிள் வந்து என்ன யோசிப்பாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, எல்லாருமே ஒரு ரூட்ல போறாங்க. இவங்களுக்கு மட்டும் ஒரு தனி ரூட்ன்னு யோசிக்கும்போது, இங்க டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் கூட்டத்துல இருந்து வர்றது கிடையாது. ஒரு கூட்டத்தோட சிந்தனையில இருந்து வருது. அந்த சிந்தனை நம்மளுடைய சிந்தனைய வந்து கெடுத்துறாம இருக்கிற வரைக்கும் தான் நம்ம தனித்துவமா வாழ முடியும். நமக்கு ஒரு மென்டல் கிளாரிட்டியுமே கிடைக்கும்னு சொல்லப்படுற இந்த விஷயத்த உணர்ற தருணம் தான் சிக்மா பீப்பிள் கடந்து வர 2வது ஸ்டேஜா இருக்குன்றத தெரிஞ்சுக்கங்க. 3வது ஸ்டேஜ் எதுல அவங்க என்ன மாரி அவங்க கடந்து வருவாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, என்ஜாயிங் தேர் லோன்லினஸ் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. தனிமையா இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் ஆரம்பத்துல ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருக்கும். என்னப்பா ரொம்ப வித்தியாசமா இருக்கு. தனிமைய வந்து விரும்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு இருக்கிற பிஸியான ஒரு உலகத்துல ரொம்ப ஃபாஸ்ட்டான ஒரு வேர்ல்ட்ல தனிமை அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் கிடைக்கும்போது அது வந்து நெறைய பேருக்கு ஏன் தனியா இருக்கும்னு தோணும். ஆனா சில பேருக்கு அது வந்து ரொம்ப ஒரு வரப்பிரசாதமா இருக்கும். ஒரு ரிவார்டா இருக்கும்போது தனிமையா இருக்குமா? வாவ்! சூப்பர்மா! அப்ப அந்த ரிவார்ட்னஸ் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஆங்கிள்ல யோசிக்கிற பீப்பிள் தான் சிக்மா பீப்பிளா இருப்பாங்க. ஏன்னா தனிமையில நெறைய மேஜிக்கலான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். அந்த மேஜிக்கலான விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, உங்கள நீங்களே அன்கவர் பண்ணுவீங்க. இப்ப நீங்களே ஒரு கிஃப்ட் பாக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. கடவுள் இந்த உலகத்துக்கு அமைச்ச ஒரு கிஃப்ட் பாக்ஸ். உங்களுக்குள்ள என்ன இருக்குன்னு வெளியில இருக்க பீப்பிளுக்கு தெரியும். நீங்க இந்த அளவு திறமைசாலி, உங்களால இந்த விஷயம்லாம் செய்ய முடியும். ஆனா நீங்க எதெல்லாம் செய்ய முடியும்? எந்த லெவல்ல உங்களால போ முடியும்? எந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் உங்களோட ஸ்ட்ரென்த் இருக்குன்னு சொல்லப்படுற விஷயம் உங்களுக்கு தெரியுமா? அததான் தனிமை உங்களுக்கு குடுக்குது. இந்த ஒரு விஷயத்த வந்து அவங்களே ஒரு கிஃப்ட் பாக்ஸ் மாரி ஓப்பன் பண்ணி பார்த்துட்டே இருப்பாங்க சிக்மா பீப்பிள். ஓ! இதெல்லாம் என்னால எனக்கு தெரியுமா? இதெல்லாம் என்கிட்ட இருக்கான்னு சொல்லிட்டு. இது மூலியமா அவங்களுக்கு கிடைக்கிற முக்கியமான 3 கிஃப்ட் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் அவங்களுடைய ஹிட்டன் டேலண்ட்ஸ். ஓ! நம்மளால இந்த விஷயம் கூட பண்ண முடியுமா? நமக்கு இந்த ஒரு டேலண்ட் கூட இருக்கான்னு சொல்லப்படுற அந்த டேலண்ட்ட கண்டுபிடிச்சுருவாங்க. 2வது விஷயம் எக்ஸிகியூஷன்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம ஒரு வேலைய வந்து செயல்படுத்தும்போது, ஒரு கூட்டத்துல இருந்தாலோ, நம்ம கூட யாராவது ஒரு பெர்சன் இருந்தாலும், அத நம்ம செயல்படுத்த மாட்டோம். அந்த பெர்சன் கிட்ட பேசி அந்த விஷயத்த சொல்லிட்டே இருப்போம். ஆனா நம்ம தனிமையில இருக்கும்போது, அந்த எக்ஸிகியூஷன் வந்து கிறிஸ்டல் கிளியரா சூப்பரா அப்படியே எக்ஸிக்யூட் ஆகும். 3வது விஷயம் மென்டல் கிளாரிட்டின்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய ஃபீலிங்ஸும், அவங்களுடைய தாட்ஸும் அவங்க ஈஸியா கேட்க முடியும் தனிமையில. இந்த 3 விஷயத்த அடையறதுனால ஆட்டோமேட்டிக்கா அவங்களுடைய பாடிலயும் சரி, அவங்க மைண்ட்லயும் சரி, ஒரு பவர் பாஸ் ஆயிட்டே இருக்கும். ஒரு எனர்ஜி பாஸ் ஆயிட்டே இருக்கும். அது மூலியமா அவங்க வந்து ஒரு எனர்ஜைஸான பெர்சனா மாறுவாங்க. இந்த 3வது ஸ்டேஜ்ல அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. 4வது ஸ்டேஜ் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஃபேசிங் த ஜட்ஜ்மெண்ட்ஸ் அப்படின்ற மாரி சொல்லலாம். நம்முடைய நண்பர்களா இருக்கலாம், கொலீக்ஸா இருக்கலாம், ஸ்ட்ரேஞ்சர்ஸா இருக்கலாம், ரிலேட்டிவ்ஸா இருக்கலாம். எல்லாருமே வந்து ஜட்ஜ்மெண்ட்ஸ் குடுக்குறாங்க. நீ ஏன் அப்படி இருக்க? அப்படி இருக்குன்னு கேட்கறாங்கன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனா இது எல்லாமே அவங்களோட தவறு கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். இங்க ஜட்ஜ்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயமும், அட்வைஸ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் எதனால வருது அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம இருக்கோம். நம்ம ஒரு செட் ஆஃப் லைஃப் வாழ்ந்திருப்போம். பொறந்திருப்போம், வளர்ந்திருப்போம், மேரேஜ் பண்ணியிருப்போம், குழந்தை அப்படி போயிருக்கும்போது, நமக்கு அடுத்து வர பீப்பிள் அவங்களும் இப்படிதான் இருக்கணும். அவங்களும் இப்படிதான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ப்ராசஸா அப்படியே செட் ஆயி வந்ததுனால, இதுல தான் போணும்னு சொல்லப்படுற எண்ணம் எல்லாருக்குமே காமனா இருக்கிறதுனால, இத மத்தவங்க மேல திணிக்க ஆரம்பிக்கிறாங்க.
இந்த இடத்துல சிக்மா பீப்புள் யோசிக்கிறது என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, எதுக்கு இந்த ஒரு ஃப்ளோலயே நம்ம போணும்? நம்ம இப்படிதான் இருக்கணுமா? அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த வேற மாரி யோசிச்சு, அவங்களுக்கான ஒரு வாழ்க்கைய அவங்களே செட் பண்ணணும்னு ஆசைப்படுறதுனால, வெளியில இருக்கிற எக்ஸ்பெக்டேஷன் அதாவது நீ இப்படிதான் போணும், இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் வரணும்னு சொல்லப்படுற இத வந்து ஒரு வெயிட்டேஜா நினைக்க ஆரம்பிப்பாங்க. அவங்களுடைய இன்னர் ஸ்ட்ரென்த் அதனால பாதிக்கப்படுதுன்னு பயப்படவும் ஆரம்பிச்சு, அதுக்கேத்த மாரியான ஒரு லைஃப்ப செட் பண்ணிக்க ஆசைப்படுவாங்க. இந்த ஃபியர் ஆஃப் ஜட்ஜ்மென்ட் ஐ மீன் ஃபேசிங் த ஜட்ஜ்மென்ட் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்து மூலியமா வந்து யாருடைய ஒரு ஒப்பீனியனும், யாருடைய ஒரு அட்வைஸுமே வந்து நம்ப என்ன மாரி பெர்சன் டிசைட் பண்ண போறது கிடையாது. இங்க வந்து முடியாது, நடக்காது, வராதுன்னு ஒரு கூட்டம் சொல்லும். இதுதான் உன்னால முடியும். இது மட்டும் தான் உன்னால பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் சொல்லிட்டு இருக்கும். ஆனா நீங்க மட்டும் தான் சொல்ல முடியும். உங்களுடைய ஸ்ட்ரென்த் வந்து எவ்வளவு தூரம் இருக்கு, எவ்வளவு தூரம் நீங்க செய்ய முடியும்னு சொல்லிட்டு. அப்படி சொல்லணும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இந்த ஜட்ஜ்மென்ட்ட ஃபேஸ் பண்றத விட்டுட்டு, உங்களுடைய இன்னர் ஸ்ட்ரென்த் மூலியமா உங்களுக்கான வேலைய மட்டும் செய்யணும்னு சொல்லப்படுற விஷயத்த ஐடென்டிஃபை பண்ணும்போது, அவங்க 4த் ஸ்டேஜ் அடையறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. 5த் ஸ்டேஜ் எப்படி அடையறாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, என்ன அந்த ஸ்டேஜ் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, இப்போ எல்லாருமே அதாவது வந்து இப்போ கான்ஃபிடன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற வார்த்தைக்கு நெறைய மீனிங் சொல்லுவாங்க. ஆனா சிக்மா பீப்பிள பொறுத்தவரைக்கும் கான்ஃபிடன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற வார்த்தைக்கு வந்து ஒரு குவைட்டா இருக்கிறது தான் கான்ஃபிடன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த சொல்லுவாங்க. அதுதான் ஸ்டேஜ் 5. உங்களுடைய உண்மையான ஸ்ட்ரென்த்தே வந்து உங்களுடைய குவைட் கான்ஃபிடன்ஸ் தான் அப்படின்ற மாரி சொல்லிட்டு போவாங்க. ஏன்னா, இந்த உலகம் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து எப்படி இயங்குது அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இங்க வலியவன் வாழ்வான்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா இருக்கு. உங்களுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கா, நீங்க இந்த உலகத்துல என்ன வேணா எடுத்துக்கலாம். உங்களுக்கு பவர் இருக்கா, நீங்க என்ன வேணா சாதிக்கலாம். அதுக்கு நீங்க வந்து உங்கள அந்த அளவுக்கு கிரியேட் பண்ணி மேல கூட்டிட்டு போணும் அப்படின்றது தான் இங்க வந்து ஃபார்முலா. அந்த ஒரு ஃபார்முலாவ எல்லாருமே வச்சுக்கிட்டு அத நோக்கி ஓடிட்டு இருப்பாங்க. அவங்களுடைய பவர காட்டுறதுக்கும், அவங்களுடைய திறமைய வெளிப்படுத்துறதுக்கும், ஸ்கில்ல வெளிப்படுத்துறதுக்கும். ஆனா, இங்க இன்னொரு செட் ஆஃப் பீப்பிள் இருப்பாங்க. அவங்க அவங்களாவே தான் இருப்பாங்க. ஆனா, அவங்கள நோக்கி எல்லாம் மேக்னெட் மாரி இழுத்துக்கிட்டே இருப்பாங்க. எல்லாமே வரும் அவங்கள நோக்கி. பணம், பேர், புகழ், காதல் எல்லாத்தையுமே இழுக்கறதுக்கான அந்த ஸ்ட்ரென்த் அவங்களுக்கு உள்ள இருக்கும். அதுதான் குவைட் கான்ஃபிடன்ஸ் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. இதுதான் 5த் ஸ்டேஜ் சிக்மா பீப்பிள். அவங்க நல்லா புரிஞ்சுப்பாங்க. ஓகே, குவைட் கான்ஃபிடன்ஸா நம்ம வேலைய நம்ம பார்த்துட்டு போயிட்டா தான் எல்லாமே வரும்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறதுனால, இந்த ஸ்டேஜ்ல அவங்க ரொம்ப ஸ்ட்ரென்த்தா மாற ஆரம்பிப்பாங்க. மகாபாரதத்துல கிருஷ்ணரா இருக்கலாம். நண்பன் மூவில பஞ்சவன் பாரிவேந்தன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கேரக்டரா இருக்கலாம். மணி ஈஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுற வெப் சீரிஸ்ல வர புரொஃபஸரா இருக்கலாம். அப்ப கிருஷ்ணர், பஞ்சவன் பாரிவேந்தன், மணி ஈஸ்ட்ல வர புரொஃபசர். இந்த 3 கேரக்டருமே கிட்டத்தட்ட ஒரே மாரி தான் இருக்கும். இந்த 3 கேரக்டருக்குள்ள இருக்கிற ஒரு சிமிலாரிட்டி என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, புரொஃபஸரா இருக்கலாம், பஞ்சவன் பாரிவேந்தனா இருக்கலாம், கிருஷ்ணரா இருக்கலாம். எந்த காலகட்டத்திலுமே கூட சரி, அவங்களுடைய கான்ஃபிடன்ஸ வந்து வெளிப்படுத்தி வாயால சொல்லியிருக்க மாட்டாங்க. அவங்க வேலைய மட்டும் தான் பார்த்துட்டு இருப்பாங்க. அதனாலேயே அந்த 3 கேரக்டருமே வந்து எல்லாத்தையுமே அட்ராக்ட் பண்ணும். எல்லாமே அந்த கேரக்டர் நோக்கி போக ஆரம்பிக்கும். எல்லாமே அந்த கேரக்டருக்கு ஈஸியா கிடைக்கும். பிரஷர் ஆகாத கேரக்டரா இருக்கும். இதுதான் அந்த 3 கேரக்டரோட குவைட் கான்ஃபிடன்ஸ். இதுதான் சிக்மா மேலுடைய 5த் ஸ்டேஜ் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. பொதுவா கிராவிட்டி அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். கிராவிட்டிய சுத்தி தான் நம்ம எல்லாருமே இருக்கோம். ஆனா அந்த கிராவிட்டி வந்து அது செய்ற வேலைய காட்டிக்கிறதே கிடையாது. அது பாட்டு இயங்குது ஆட்டோமேட்டிக்கா அந்த கிராவிட்டிய சுத்தி இருக்கிற விஷயங்கள்லாம் உருவாகுதுன்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்க உங்களுக்குள்ள இருக்கிற குவைட் கான்ஃபிடன்ஸ் வச்சு தான் நீங்க சுத்தி இருக்கிற விஷயத்த உங்கள நோக்கி அட்ராக்ட் பண்ண வைக்க முடியுமே தவிர்த்து, நீங்க போய் எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லப்படுறது தான் 5த் ஸ்டேஜ் சிக்மா பீப்பிள் கடந்து வருது அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. 6த் ஸ்டேஜ் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, பீயிங் அலோன் இஸ் நாட் மீனிங் டிட்டாச்ட் அப்படின்ற மாரி சொல்லலாம். தனிமையில இருக்கிறதுனால எல்லாத்தையும் விட்டு டிட்டாச் ஆகி இருக்காங்க அப்படின்ற அர்த்தம் கிடையாது. நம்மள்ல எத்தன பேர்னால நம்மளுடைய ஒரு 2 நாள், இல்ல அட்லீஸ்ட் ஒரு 1 நாள் வந்து மொபைல் இல்லாம, டிவி இல்லாம, எந்த ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸஸும் இல்லாம தனிமையில இருக்க முடியும். இயற்கையோட இருக்க முடியும். எப்படியோ நம்ம தனிமையில இல்ல யாராவது நம்மளோட குளோஸான ஒரு பெர்சன் கூட நம்ம கூட கம்ஃபர்டபுளா இருக்கிற பெர்சன் கூட இருக்க முடியும். நிச்சயமா ரொம்ப கஷ்டமான ஒரு டாஸ்க்கா நம்ம யோசிக்க ஆரம்பிப்போம். ஆனா சிக்மா பீப்பிள் பொறுத்தவரைக்கும் டிட்டாச்டா இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் எல்லாத்தையும் விட்டு விலகி ஒதுக்கி இருக்கிறது கிடையாது. இந்த ஒரு விஷயத்த ஃபீல் பண்றது. எல்லாத்தையும் விட்டே ஒதுக்கியும் நம்மளால இருக்க முடியும்னு சொல்லப்படுற அந்த ஒரு ஸ்ட்ரென்த்த வளர்த்துக்கிறது தான். இந்த ஒரு இண்டிபெண்டன்ஸ் இருக்கிறதுனால மட்டும் தான் அவங்கனால டீப்பரான ஒரு ரிலேஷன்ஷிப்பையும், கனெக்ஷனையுமே உருவாக்க முடியுது. ரொம்ப ஸ்ட்ராங்கான ரிலேஷன்ஷிப்பையும் பில்ட் பண்ண முடியுது. இதுதான் அவங்களுடைய 6வது ஸ்டேஜ் அவங்க கடந்து வருதுன்னு தெரிஞ்சுக்கங்க. 7வது ஸ்டேஜ் ஃபைனல் ஸ்டேஜ் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, அண்டர்ஸ்டாண்டிங் ஃபுல்லி அபௌட் யுவர் செல்ஃப் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. நீங்க யார் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா, அதான் 7த் ஸ்டேஜா இருக்கும் சிக்மா பீப்பிளுடைய ஒரு கைட்ல. ஏன்னா வந்து அவங்க வந்து ஃபுல்லா புரிஞ்சுப்பாங்க. ஓகே இதுதான் உலகம். உலகத்துல இருக்கிற பீப்பிள்லாம் இப்படிதான் இருப்பாங்க. இந்த விஷயம்லாம் செய்வாங்க. பீப்பிளும் இருக்கலாம், சிச்சுவேஷனால என்விரான்மென்ட்டா இருக்கலாம். அது நம்மளோட கண்ட்ரோல்ல இருக்காது. நம்ப தான் நம்மளோட கண்ட்ரோல்ல இருந்து அது எல்லாத்தையுமே வந்து நமக்கு ஏத்த மாரி மாத்திக்கணும். சூழ்நிலைக்கு ஏத்த மாரி நம்ம மாறுனதுதான் போதும். நமக்கு ஏத்த மாரி சூழ்நிலைய மாத்துவோம்னு சொல்லப்படுற இந்த ஒரு டேக்லைன வச்சுக்கிட்டு, அவங்கள ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு வேர்ல்டுல ஐ மீன் உலகத்துல இருக்கிற சேலஞ்சஸ வந்து எதிர்த்து போராட தயாராகுவாங்க. இதுதான் அவங்களுடைய 7த் ஸ்டேஜ் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ இந்த 7 விதமான ஸ்டேஜஸ் நம்ம பார்த்துட்டோம்.
இதுல வந்து உண்மையிலேயே நீங்க எந்த ஸ்டேஜ்ல இருக்கீங்க? நீங்க சிக்மா கேரக்டர் வளர்த்துட்டு இருக்கீங்களா? இல்ல நீங்க ஹை வேல்யூ பீப்பிளா மாற ஆசைப்படுறீங்களான்றத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. ஸோ 2வது வீடியோல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு விஷயத்த வந்து எக்ஸிக்யூட் பண்ண போறோம்னா, நம்ம முதல்ல பிளான் பண்ணுவோம். அத செயல்படுத்துவோம். அது ஒண்ணு சக்சஸ் ஆகும், இல்ல ஃபெயிலியர் ஆகும். இதுதான் நம்மளுடைய ஸ்டேஜஸ்ன்னு நெனைப்போம். இதுதான் ஒரு ஸ்டேஜ்ன்னு நெனைப்போம். ஆனா உண்மையிலேயே நம்மளோட ஸ்டேஜஸ் எங்க இருக்கு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, பிளான் பண்ணும்போது நீங்க எப்படி இருக்கீங்க? அத செயல்படுத்தும்போது நீங்க எப்படி இருக்கீங்க? அது வின் ஆனா நீங்க எப்படி இருப்பீங்க? தோத்துட்டீங்கன்னா எப்படி இருப்பீங்கன்னு சொல்லப்படுற அந்த மெச்சூரிட்டி தான் உங்களுடைய ஸ்டேஜஸ். அந்த மெச்சூரிட்டிய நீங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு முழுமையான மனிதரா மாறவும், உங்களுடைய வேல்யூவ வந்து இன்னும் அதிகரிச்சுக்கிறதுக்கான வேலைகளையும் நீங்க செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.